வணக்கம் நண்பர்களே. நாம இன்னைக்கு பார்க்க போற வண்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா டிவிஎஸ்ல என்டார்க். இந்த வண்டி பார்த்தீங்களாக்கும் ஒரு ஸ்பெஷல் எடிஷன் மாடல், ரேஸ் எடிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. 2024 மாடலு, TN 60 தேனி ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி. வாங்க வண்டியோட டீட்டெயில்ஸ்லாம் பக்கத்தில் போய் பார்க்கலாம். ஃப்ரண்ட் டயர் கண்டிஷன் பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 75% அந்த ரேஞ்சில் இருக்கு. டிஸ்க் எல்லாமே பாருங்க, பக்கா ஒர்க்கிங் கண்டிஷனு. எதுவும் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, ரஃப் அடி அடிக்காமல் நல்லா நீட்டாக இருக்குது அப்படின்றத. ஃப்ரண்ட் மர்க்கார்ட்லாம் பாருங்க, சின்ன ஸ்க்ராச்சஸ் கூட இல்லை மர்க்கார்டில். ஏதாவது முட்டி இடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் கூட ஏதாவது ஸ்க்ராச்சஸ் இருக்கும், உடஞ்சிருக்கும், அந்த மாதிரி எதுவுமே இல்லை. எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா டிப்பர் லைட்லாம் மாற்றி LED லைட்லாம் போட்டிருக்காங்க. அது LED டூம் வரும், இதில் வந்து அதில் எக்ஸ்ட்ராவாக போட்டிருக்காங்க. TN 60 தேனி ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி. கஸ்டமர் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக அட்வான்ஸ் நம்பர்லாம் வாங்கியிருக்காரு, 8696 அப்படின்னு சொல்லிட்டு. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா FZ V2ஓட பைசர் கிளாஸும் வாங்கி ஆர்டர் பண்ணிட்டு தோரணையாக இருக்கட்டும்னு. வண்டி பாருங்கள், ரேஸ் எடிஷன் மாடலு. ரேஸ் எடிஷன் அதிலே வந்துடும். சைடு பேனல்லாம் பாருங்கள், சின்ன ஸ்க்ராச்சஸ் கூட இல்லை. கீழே ஒரு அந்த டிவிஎஸ் என்ன சொல்கிறது ஸ்டிக்கர் கூட இன்னும் கிளியில் தெளிவாக இருக்குது வண்டி. கால் மிதிக்கிற இடத்துலலாம் பாருங்கள், எந்த இதுவும் இல்லை. ரியர் பேனல்லாம் பாருங்கள், தெளிவாக இருக்குது. உடஞ்சது தேஞ்சு அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இன்ஜின் சைட்லாம் கொஞ்சம் கூட பெயிண்ட் போனது வச்சு செஞ்சு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ரியர் டேஞ்ச் லைட் LED எல்லாமே பக்கா ஒர்க்கிங் கண்டிஷனு. ரியர் டயர் கண்டிஷனும் பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 75% இருக்குது. ரைட் சைட் பேனல்லாம் பாருங்கள், எதுவும் ஸ்க்ராட்ச் ஆனதோ உடஞ்சதோ தேஞ்சதோ அந்த மாதிரி எந்த இதுவும் கிடையாது. ஒரு ஹெல்மெட் போட்டது, சின்ன பசங்க உட்காந்து கொலுசு தரம் பட்டதை வச்சுருங்க, அந்த மாதிரி எந்த இதுவுமே இல்லை. தெளிவாக இருக்குது. சைலன்சர்லாம் பாருங்கள், எதுவும் ஸ்க்ராட்ச் எதுவுமே இல்லை. லைட்டாக ஏதோ சின்ன ஒரு கூடு மாதிரி ஏதோ ஒட்டி இருக்குது, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ரைட் சைடு பேனலும் பாருங்கள், ட்ரிம்லாம் மாற்றலாம், தெளிவாக இருக்கும். ரெண்டு பேனலும் பாருங்கள், எந்த ஒரு சின்ன ஸ்க்ராச்சஸும் இல்லை, டேமேஜும் இல்லை, எதுவுமே இல்லை. பக்காவாக இருக்குது வண்டி. பார்த்தாலே பிடிக்கும் அந்தளவுக்கு இருக்குது. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 11,410 கிலோமீட்டர் அந்த ரேஞ்சு ஓடி இருக்குது. ஆனால் வண்டி பார்த்தீங்கன்னா பக்கா கண்டிஷனில் இருக்குது. கஸ்டமர் வந்து அவ்வளோ தெளிவாக நீட்டாக வச்சு மெயின்டைன் பண்ணியிருக்காரு. வண்டியை பார்த்தாலே தெரியும், அவுட்லுக்கு பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் இந்த வண்டி நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு சொல்லி நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு இருக்குது வண்டி. இன்ஜின் எல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. அட்வான்ஸ் நம்பர் வாங்கியிருக்காரு, நல்ல தெளிவாக இருக்குது. ஒரு ஸ்கூட்டர் வேணும், ஆனால் வந்து அந்த ஸ்கூட்டர் ரகடாக இருக்கணும், ஹில்ஸ் எல்லாம் ஓடுற மாதிரி, ரேஸ் ஓடுற மாதிரி நல்லா இருக்கணும், லோக்கலில் ஓடுற வண்டி பருன்னு ஓடுறதுக்கு சூப்பராக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த என்டார்க் எடுக்கலாம். மைலேஜ் வேணால் கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம் மற்ற ஸ்கூட்டர் கட்லையும். ஆனால் பார்த்தீங்களா வீல் ஸ்பேஸாக இருக்கட்டும், அலாய் வீலாக இருக்கட்டும், டிஸ்க் பிரேக்கு, டிஜிட்டல் மீட்டர் எல்லாமே பார்த்தீங்களா இந்த வண்டியில் தோரணையாக இருக்கும். இந்த வண்டி 2024 மாடலுக்கு நம்ம கம்பம் நாகார்ஜுனா மோட்டார்ஸில் நாங்கள் எதிர்பார்க்குற விலை பார்த்தீங்களாக்கும் 90,000 அந்த ரேஞ்சு எதிர்பார்க்குறோம். நேரில் வாங்க, பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.